கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு திருத்தச் சட்டம் 2025 என்கின்ற சட்டத்தில் முஸ்லீம்கள் தங்களுக்கு பாதகமான கூறுகள் இருக்கின்றன, எனவே அந்த சட்டத்தை முழுமையாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஒரு வழக்காக உச்சநீதிமன்றத்திலே தொடுத்து அந்த வழக்கின் முதல் கட்ட தீர்ப்பு செப்டம்பர் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளே வரவேற்றிருக்கின்றன. இந்த தீர்ப்பு முஸ்லிம்களுக்கு ஆசுவாசம் தரக்கூடியது, ஆறுதல் தரக்கூடியது. ஓரளவுக்கு இந்த கோரிக்கை முஸ்லிம்களின் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன என்று கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள், வரவேற்றிருக்கிறார்கள். ஆனால் உள்ளபடியே பார்த்தால் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கதா, ஏற்கத்தக்கதா என்கின்ற ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு என்ன கோரிக்கையை முன்வைத்து முஸ்லிம்கள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்களோ, அல்லது முஸ்லிம்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அரசியல் கட்சிகள் வழக்கு தொடுத்தனவோ, அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி பார்த்தால் ஒரு 5 முக்கியமான கோரிக்கைகளை, வேண்டுகோளைத்தான் முஸ்லிம்கள் உச்சநீதிமன்றத்திலே வைத்தார்கள். முதலாவது, ஒரு நிலம் வக்ஃபுக்கு சொந்தமான நிலமா அல்லது அரசுக்கு சொந்தமான நிலமா என்கின்ற பிரச்சனை வருகின்ற போது அதை விசாரித்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இனிமேல் வக்ஃபு போர்டுக்கு கிடையாது, வக்ஃபு வாரியத்துக்கு கிடையாது. அந்த அதிகாரம் இனிமேல் மாவட்ட ஆட்சித்தலைவருக்குத்தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்குத்தான் உண்டு என்கிற இந்த ஷரத்து அகற்றப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். அடுத்தபடியாக வக்ஃபுல் அவுலாத் என்று ஒரு கிளாஸ் இருக்கிறது, ஒரு பிரிவு இருக்கிறது. வக்ஃபுல் அவுலாத் என்றால் ஒரு மனிதர் தன்னுடைய வாரிசுகளுக்கு சில சொத்துக்களை வக்ஃபு செய்வார். அந்த வாரிசுகள் சில குறிப்பிட்ட வழிமுறைகளில் அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். அவருடைய வம்சாவளி தொடரில் எப்போது வாரிசுகளின் வருகை நின்று விட்டதோ, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளாக ஒரு தலைமுறை ஆகின்ற போது அந்த வக்ஃபு இனிமேல் செயல்பட இயலாத நிலைக்கு போய்விடும். ஏனென்றால் வாரிசுகள் தான் அதை பயன்படுத்த வேண்டும் என்பது வக்ஃபு செய்தவருடைய அறிவுறுத்தல், அவருடைய நோக்கம். எனவே அந்த வக்ஃபு செயல்பட இயலாத நிலைக்கு போய்விட்டால் அடுத்த கட்டத்தில் அதை என்ன செய்வது என்கிற கேள்விக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய சட்ட விதிகள் சொல்கின்றன, அவற்றை பொது வக்ஃபாக மற்றவர்கள், மற்ற முஸ்லிம்கள் பயன்படுத்தத்தக்க அளவிலான ஒரு வக்ஃபாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் அண்மையிலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தில் அப்படி வாரிசுகள் இல்லாத வக்ஃபுல் அவுலாத் எனப்படுகின்ற பிரிவை சார்ந்த அந்த வக்ஃபுகளை எல்லாம், சொத்துக்களை எல்லாம் இனிமேல் எப்படி பயன்படுத்துவது என்பதை ஒன்றிய அரசாகிய நாங்கள் முடிவு செய்து கொள்வோம் என்றுதான் அந்த புதிய சட்டம் கூறுகிறது. இதையும் முஸ்லிம்கள் இப்படி இருக்கக்கூடாது, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, வக்ஃபு வாரியம் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் தான் வக்ஃபுல் அவுலாதுகள் உடைய சொத்துக்கள் வாரிசு இல்லாத போது பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அடுத்தபடியாக மூன்றாவது கோரிக்கை என்னவென்று பார்த்தால், பொதுவாக ஒரு நிலம், அந்த நிலம் யாருக்குரியது என்கின்ற எந்த ஆவணங்களும் இல்லாத போது, அந்த முறைப்படியான ஆவணங்கள் இல்லாத போது, அந்த நிலத்தில் ஒருவர் 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 12 ஆண்டுகள் அந்த நிலத்தை பயன்படுத்துகிறார், குடியிருக்கிறார் அல்லது விவசாயம் செய்கிறார், ஏதோ ஒன்று அதை அவர் பயன்படுத்துகிறார் என்றால் 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலத்தை அவருக்கு சொந்தம் என்று அவர் முறைப்படியே பயன்படுத்திக் கொள்ளலாம். சட்டப்படி அது அவருக்கு சொந்தம். இதற்கு லிமிடேஷன் ஆக்ட் என்று பெயர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த நிலத்தினுடைய தன்மை என்ன? வக்ஃபை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக ஆவணங்கள் இன்றி சில சொத்துக்களை அவர்கள் வக்ஃபாக பயன்படுத்தி வருகின்றார்கள்.
ஆவணங்கள் இன்றி எப்படி ஒரு சொத்து வக்ஃபு சொத்தாக இருக்க முடியும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் இருக்கிறது அல்லது கபிரிஸ்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது வக்ஃபு நிலம் என்று நாம் சொல்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஆவணம் வேண்டும், ஒரு டாக்குமெண்ட் வேண்டும். அது இல்லாமல் எப்படி அதை வக்ஃபு நிலம் என்று சொல்ல முடியும் என்று பலரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். வக்ஃபு பை யூசர் என்று அதற்கு பெயர். பயன்பாட்டில் வழி வழியாக அதை வக்ஃபு சொத்தாக பல்வேறு தலைமுறைகளாக அதை பயன்படுத்தி வந்திருப்பார்கள். அதற்கு ஆவணங்கள் ஏன் இல்லாமல் போயிற்று? அது என்ன, அது எப்படி அந்த சொத்து வக்ஃபு சொத்தாக ஆனது? அது எப்படி ஆவணங்கள் இல்லாமல் போயிற்று என்று கேட்டால், ஆவணங்கள் என்கிற ஒரு நடைமுறை உலகத்தில் அறிமுகப்படுத்தப்படாத காலகட்டங்களில் இதை வக்ஃபு தான் என்று யாரோ சில சனவந்தர்கள், செல்வந்தர்கள், தாராள மனம் உள்ளவர்கள் அறிவித்திருப்பார்கள். அதை வாய்மொழி வக்ஃபாக ஏற்று மக்கள் அதை பயன்படுத்தி வந்திருப்பார்கள். இது ஒன்று. இன்னொன்று, சில சுகக்குறைவாக இருப்பார்கள். மரணத்தின் விளிம்புக்கு வந்ததற்கு பிறகு இவ்வளவு காலம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் இந்த சொத்தை பொதுமக்களுக்குரிய சொத்தாக ஆவணப்படுத்தி விடலாம், வக்ஃபு செய்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டே இருந்தோம். ஆனால் அதற்குரிய அவகாசம் கிடைக்காமலே போய்விட்டது. இப்போது மரணத்தின் விளிம்புக்கே வந்துவிட்டோம். நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய வாரிசுகளோ இந்த கடமையை செய்வார்களா என்று எனக்கு தெரியாது என்று அவர் கருதி தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 பேரை கூப்பிட்டு, இந்த நிலத்தை நான் வக்ஃபு செய்து விட்டேன், இனிமேல் இதை வக்ஃபாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அவர் வாய்மொழியாக சொல்லியிருப்பார். அதை அந்த காலத்திலே வாழக்கூடிய மக்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு மதரசா கட்டியோ அல்லது பள்ளிவாசல் கட்டியோ அல்லது கபிரிஸ்தான் என்று அதை அறிவித்தோ வழி வழியாக அதை பயன்படுத்தி கொண்டே வந்திருப்பார்கள். இதுதான் வக்ஃப் பை யூசர். ஆவணங்கள் எதுவும் இருக்காது. இந்த வக்ஃபில் யாரேனும் ஒருவர் வந்து ஆக்கிரமித்து குடிசை கட்டி குடியிருக்கின்றார் என்று சொன்னால், இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தின்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலத்தை அவர் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இதை எதிர்த்து முஸ்லிம்கள் உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கக்கூடிய ஆட்சேபிக்கக்கூடிய பகுதிகளில் இதையும் ஒன்றாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை எந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் ஆட்சேபிக்கிறார்கள் என்று கேட்டால், 2013 டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில இருந்தபோது 2013 ஒரு வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. வக்ஃபு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2030 என்று அதற்கு பெயர். 2013 ஆக்ட் என்று அதற்கு பெயர். அந்த சட்டத்தினுடைய வரிகள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கிளாஸ் 107 ஒன்ஸ் எ வக்ஃப் ஆல்வேஸ் எ வக்ஃப். ஒரு பொருள் அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்யப்பட்டு விட்டால் அது இனி எப்போதும் வக்ஃபாகவே கருதப்படும். யாரும் அதை மாற்ற முடியாது. அந்த வக்ஃபு என்கிற பொதுவான விதிக்கு கீழ் வந்துவிடும். வக்ஃபு என்று ஒரு நிலத்தை ஒத்துக்கொண்டு விட்டால் அது எந்த அடிப்படையிலான வக்ஃபாக இருந்தாலும் சரி, வக்ஃபு பை யூசராக இருந்தாலும் சரி, ஆவணங்களின் அடிப்படையில் அது வக்ஃபு நிலம் என்று உறுதிப்படுத்தப்பட்டாலும் சரி, எந்த கிளாஸின் கீழ் அது வக்ஃபு என்று ஆகிவிட்டாலும் ஆல்வேஸ் வக்ஃப், அது எப்போதுமே வக்ஃபு தான். அதில் யாரோ ஒருவன் குடி செய்யப்பட்டு உட்கார்ந்து கொண்டார் என்று சொன்னால் அவன் அகற்றப்பட வேண்டும். அது வக்ஃபு போர்டுக்கு அல்லது எந்த நோக்கத்துக்காக வக்ஃபு செய்யப்பட்டதோ அதற்குரிய இடம் என்று. ஆனால் ஆக்கிரமித்தவனுக்கு அதை சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்கின்ற இந்த புதிய சட்டம் 2025 நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கூறுகளை அகற்ற வேண்டும். இதில் எங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறது என்று 3வது ஒரு ஆட்சேபனையை முஸ்லிம்கள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கடுத்தபடியாக முக்கியமான ஒரு 5 ஆட்சேபனைகளை மட்டும் நாம் பார்க்கலாம். 4வது ஆட்சேபனை எதுவென்று பார்த்தால், முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு கொடுக்க கூடாது. அப்படி முஸ்லிம் அல்லாதவர்கள் யாரேனும் வக்ஃபு செய்வார்களானால் அது சட்டப்படி வக்ஃபாக ஒப்புக்கொள்ள இயலாது. முஸ்லிம்கள் மட்டும்தான் வக்ஃபு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்வது என்பது முஸ்லிம்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது. இதையும் முஸ்லிம்கள் ஆட்சேபித்து, எதற்காக நீங்கள் 2013 எல்லோரும் வக்ஃபு செய்யலாம் என்று இருக்கக்கூடிய சட்டத்தின் வரிகளை திருத்துவதற்கு என்ன காரணம்? அது பேசாம இருந்து விட்டு போகிறது, அதை திருத்துவதில் என்ன உள்நோக்கம் என்று கேட்டார்கள். இது 4வது. 5வது, முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்லாஹ்வின் சொத்து என்று அறிவிக்கப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய போர்டுகளில், வாரியங்களில், அது மாநில அரசு நடத்தக்கூடிய வாரியங்களாக இருந்தாலும் சரி,
அல்லது சென்ட்ரல் வக்ஃபாக இருந்தாலும் சரி, இதிலே உறுப்பினர்களாக முஸ்லிம் அல்லாதவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த விதியை ஆட்சேபித்து, இது அல்லாஹ்வின் சொத்து என்று வந்ததற்கு பிறகு இதிலே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்கிறது என்று ஆட்சேபித்து இந்த 5 முக்கியமான பகுதிகளை, இந்த ஆட்சேபனைகளை மட்டும் இப்போது நாம கொஞ்சம் விரிவாக பார்த்து விட்டால் நல்லது. இந்த 5 ஆட்சேபனைகளையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. உச்சநீதிமன்றம் இந்த 5 ஆட்சேபனைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எப்படித்தான் வழக்கு போட்ட திமுகவும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி, எப்படி இந்த சட்டத்தை வரவேற்றார்கள் என்று நமக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஒருவன் இந்தியாவில் முஸ்லீமாக வாழ்ந்தால்தான் முஸ்லிம்களுடைய வழி தெரியும் என்பதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை நாம முக்கியமான சான்றாக கொள்ள வேண்டியது இருக்கு. வந்து பார்த்தா தான் தெரியும். இப்படி வந்து வாழ வேண்டும், முஸ்லீமாக இந்த மண்ணில் வாழ்ந்தால்தான் அவனுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தெரியும் என்று உலகத்துக்கு சொல்வதற்கு இந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான பகுதியாக நாம் நம்முடைய பரப்புரைகளில் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். முதலாவது, ஒரு வக்ஃபு சொத்து, அது வக்ஃபு சொத்தா அரசுக்கு சொந்தமான நிலமா என்பதில் குழப்பம் ஏற்பட்டால், சர்ச்சை ஏற்பட்டால், அதிலே இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரத்தை மாவட்ட கலெக்டருக்கு புதிய சட்டம் தருகின்றது. உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையை சொன்னால் மாவட்ட தலைவருக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்று சொல்லிவிட்டு நாம கேட்கிற மாதிரி ஏற்கனவே 2013 ஆக்டில் இருந்த மாதிரி அது வக்ஃபு வாரியத்துக்கு அந்த அதிகாரம் இருக்கட்டும் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. மாவட்ட கலெக்டருக்கு புதிய சட்டம் கொடுத்த அதிகாரத்தை தான் எடுத்துக்கொண்டது. நாங்க தான் அதை முடிவு செய்வோம் என்று எடுத்துக்கொண்டது. பொதுவாகவே நீதிமன்றத்துக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. ஏதாவது ஒரு வழக்கு இவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த அதிகாரம் அவருக்கு கிடையாது என்று சொல்ல அந்த அதிகாரத்தை தான் தூக்கி வச்சுக்கிடுவாங்க. இது ஆண்டாண்டு காலமாக நடப்பது. காசிக்கு தலாக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? இல்லை, அது நாங்க தான் கொடுப்போம். அப்ப அவர் அப்படி ஒரு போஸ்டிங் எதற்காக இருக்கிறது என்று கேட்டால் கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு. இந்த புரிதல் எங்கிருந்து வருகிறது? கல்யாணம் நடத்தி வைப்பதற்கு உள்ள உண்மையை சொன்னால், இஸ்லாமிய சட்ட மரபுகளின்படி கல்யாணம் நடத்தி வைப்பதற்கு இமாம் தேவையில்லை, கல்யாணம் நடத்தி வைப்பதற்கு காஜி தேவையில்லை, இஸ்லாமிய சட்ட மரபுகளின் அடிப்படையில். ஆனால் இந்து மத சட்ட மரபுகளின் அடிப்படையில் ஒரு வேதம் கற்ற ஒருவர் தேவைப்படுகின்றார். அந்த புரிதல் தான். கல்யாணம் நடத்தி வைப்பதற்கு யார் தேவை என்றால் பெண்ணின் தந்தை. பெண்ணுன்னு பிசிக்கலா ஒரு ஆள் இருக்கணும், மாப்பிள்ளைன்னு பிசிக்கலா ஒரு ஆள் இருக்க வேண்டும். பிசிக்கலாக 2 சாட்சிகள், உயிர் உள்ள 2 சாட்சிகள். வானத்தில் தேவன் சாட்சி, நட்சத்திரம் சாட்சி, சூரியன் சாட்சிங்கிற கதையெல்லாம் சொல்லக்கூடாது. கணவன் மனைவி கிடையில் பிரச்சனை வந்தால் எந்த சூரியனும் வந்து சாட்சி சொல்லாது, எந்த நட்சத்திரமும் வந்து சாட்சி சொல்லாது, மனிதர்கள் தான் வந்து சாட்சி சொல்ல வேண்டும். எனவே 2 சாட்சிகள் வேண்டும். கணவன் மனைவி என்கிற 2 ஆத்மாக்கள், 2 மனித பிறவிகள் வேண்டும். 2 பேரும் மனித பிறவியா இருக்கணும். ஒருவர் ஆணா இருக்கணும், ஒருவர் பெண்ணா. இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு நம்மை ஆளாக்கி விட்டார்கள் பாருங்க. ஒருவர் ஆணாக இருக்க வேண்டும், ஒருவர் பெண்ணாக இருக்க வேண்டும். சாட்சிகள் இருவரும் ஆணாக இருக்க வேண்டும். மணப்பெண்ணின் தந்தை இருக்க வேண்டும். மணமகனின் தந்தை கூட கட்டாயம் இல்லை, அவர் பார்வையாளர். இமாம் என்று நடத்தி வைப்பது எதற்காக என்று சொன்னால், அவர் ஒரு மத தலைவர், ஒரு ஸ்காலர், ஒரு அறிஞர், மார்க்க அறிஞர். ஒரு மார்க்க அறிஞரின் முன்னிலையில் அவருடைய பரக்கத்தோடு, அவருடைய துவாவோடு நடக்க வேண்டும் என்பது ஒரு வழிகாட்டுதல் நெறிய அன்றி கட்டாயம் அல்ல. ஆனால் காசி நடத்தி வைப்பதற்கு தேவை, பிரித்து வைப்பதற்கு காசி தேவையில்லை என்று அவருடைய அதிகாரத்தை பறித்து நீதிமன்றம் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டது. இன்றைக்கு அதனால் இந்த சமுதாயம் என்ன பாடுபடுகிறது? ஏற்கனவே நீதிமன்றங்கள் தேங்கி கிடக்கக்கூடிய வழக்குகள் இருக்கின்றனவே, அதை பூர்த்தி செய்வதற்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் போதாது என்கின்ற நிலையில் மேலும் மேலும் சுமைகளை தூக்கி தன்மேல் நீதிமன்றம் வைத்துக் கொள்ளக்கூடிய பழக்கம் அதற்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் மாவட்ட கலெக்டருக்கு அதிகாரம் இல்லை, அதை நானே எடுத்துக்கொள்வேன் என்று எடுத்துக்கொண்டது. வக்ஃபு போர்டிடமிருந்து உரிமை பறிக்கப்பட்டு விட்டது. நாம கேட்ட உரிமை நமக்கு கிடைக்கவில்லை, அந்த உரிமையை நீதிமன்றம் தானே எடுத்துக்கொண்டது. இது ஒன்று. எனவே இது முஸ்லிம்களுக்கு ஆசுவாசம் தரவில்லை. முஸ்லிம்கள் இந்த தீர்ப்பின் பெயரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவது, வக்ஃபுல் அவுலாத். ஒருவர் தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய வாரிசுகளுக்கு வக்ஃபு செய்கிறார். அவர் இன்னென்ன விதிகளின் கீழ் இந்த சொத்துக்களை பயன்படுத்த வேண்டும்,
மதரசா கட்ட வேண்டும், ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும், அதில் பிள்ளைகளை ஓத வைக்க வேண்டும் என்று அவர் சில விதிமுறைகளை வகுத்து பிள்ளைகளுக்கு வக்ஃபு செய்கின்றார். அந்த வக்ஃபை அவருடைய வாரிசுகள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும், வாரிசுகள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும். எந்த சங்கிலி தொடரில் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை ஏற்பட்டு வாரிசுகள் இல்லாமல் போகிறார்களோ அந்த தொடருக்கு பிறகு இந்த சொத்துக்களின் நிலை என்ன என்கிற கேள்விக்கு அது முஸ்லிம் பொதுமக்களுக்கு கொடுக்கப்படும். பொதுமக்கள் பங்கு வச்சு கொடுக்கிறது இல்ல, எல்லா முஸ்லிம்களும் இதை நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமையை பெற்று விடுகிறார்கள். இந்த வக்ஃபுக்குள்ள இப்போது அரசாங்கம் வருகிறது. இனிமேல் முஸ்லிம்கள் அதை பயன்படுத்தக்கூடாது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாங்க தான் சொல்லுவோம். அதானிக்கும் கொடுப்போம், அம்பானிக்கும் கொடுப்போம், யாருக்கு வேணாலும் கொடுப்போம். அதை நாங்கள் சொல்லுகின்ற அடிப்படையில் செயல்படுத்த வேண்டும் என்பதை இப்போது உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு விட்டது. அப்படியானால் முஸ்லிம்களுக்கு இதிலே ரிலாக்ஸ் கிடைத்திருக்கிறதா, கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இரண்டாவது விஷயம். அதற்கடுத்து மூன்றாவது லிமிடேஷன் ஆக்ட். எந்த சொத்து வக்ஃபு பை யூசர் என்று காலங்காலமாக வக்ஃபாக பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதோ அது எப்படி வக்ஃபு பை யூசராக மாறுகிறது என்பதை நான் உங்களுக்கு முதலிலே சொல்லிவிட்டேன். ஏன் அதற்கு ஆவணங்கள் இல்லாமல் போய்விட்டது என்பதற்குரிய காரணத்தை சொல்லிவிட்டேன். அப்படி முஸ்லிம்கள் ஆண்டாண்டு காலமாக ஒன்றை அனுபவித்து வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஆவணங்கள் இல்லாத போதும் அதுவும் ஒரு வக்ஃபு தான், வக்ஃபு பை யூசர் என்ற அடிப்படையில். அதில் யாராவது வந்து குடிசை போட்டு உட்கார்ந்தாலோ, இப்போதெல்லாம் யார் குடிசை போடுகிறார்கள்? எல்லாமே கட்டுவதெல்லாம் அபார்ட்மெண்ட் தான். குடிசை என்பது ஒரு சொல் வழக்கு, அவ்வளவுதான். குடிசை போட்டு உட்கார்ந்துட்டான் என்று குடிசையெல்லாம் இப்ப யாரும் போடுவதில்லை. கட்டுறதெல்லாம் அபார்ட்மெண்ட் தான், 15 மாடி 20 மாடி தான். அப்படி வந்து உட்கார்ந்து விட்டால் 12 வருடங்கள் அந்த நிலத்தை அவன் பயன்படுத்தி கொண்டால் அதற்கு பிறகு அவனை காலி செய்ய முடியாது. அந்த நிலத்தை நீங்கள் அவனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். இதை எந்த அடிப்படையில் நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றத்திடம் கேட்டால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால், லிமிடேஷன் ஆக்ட் என்பது இம்மூவல் ப்ராப்பர்ட்டி எல்லாத்துக்குமே அது பொருந்தும், அசையா சொத்துக்கள் அனைத்துக்கும் பொருந்தும். வக்ஃபுக்கு மட்டும் ஸ்பெஷல் கூறுகள் கிடையாது. வக்ஃபுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டங்களை எங்களால கொடுக்க முடியாது. அப்படி என்றால் ஒன்ஸ் a வக்ஃப் ஆல்வேஸ் a வக்ஃப் என்கிற ஒரு நீதி நெறி இருக்கிறதே, 2013 ஆக்ட் அதை ஏற்றுக்கொண்டது என்று கேட்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவில்லை. தரை என்று வந்தால், நிலம் என்று வந்தால் அதற்கு எல்லா சட்டங்களுக்கும் எல்லா நிலங்களுக்கும் பொருந்துவதை போல அங்கே லிமிடேஷன் ஆக்டும் பொருந்தும் என்று சொல்லி ஆக்கிரமிப்பு செய்தவனுக்கு, என்க்ரோச்மெண்ட் பண்ணவனுக்கு அந்த நிலத்தையே திரும்ப கொடுத்து, திரும்ப அல்ல, அந்த நிலம் அவனுக்கு உரியது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. இப்போது மூன்றாவது விஷயத்திலும் முஸ்லிம்கள் கேட்ட ரிலாக்சேஷன், முஸ்லிம்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த ஆசுவாசத்தை இந்த தீர்ப்பு தருவதற்கு மறுத்துவிட்டது. இஸ்லாத்திலே ஒரு சட்டக்கூறு உண்டு. பொதுவாகவே அல்லாஹ் என்பவன், அந்த ஓர் இறைவன், வணக்கத்துக்குரியவன், ஏதேனும் சொத்துக்களை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை பெற்றவனா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நீதித்துறையில. அல்லாஹ்வுக்கு ஒரு சொத்து இருக்க முடியுமா? கடவுளுக்கு என்று ஒரு சொத்து இருக்க முடியுமா? கடவுள் ஓனர்ஷிப்பினுடைய குவாலிட்டி கடவுளுக்கு இருக்கிறதா என்கிற கேள்வி 1954 அலகாபாத் ஹைகோர்ட்ல வந்த நேரத்தில் ஆம், அல்லாஹ்வுக்கு ஓனர்ஷிப் உண்டு, அவனுக்கென்று சொத்துக்களை வைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை உண்டு, சொத்துக்களை நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதியும் அவனுக்கு உண்டு. சில அறிவிப்புகள், வேத வசனங்கள் மூலமாக சில அறிவிப்புகளை கொடுத்து பயனர்களாக இருக்கக்கூடிய மனிதர்களை வைத்து அதை அவன் நிர்வாகம் செய்ய முடியும், அந்த உரிமை கடவுளுக்கு உண்டு என்று தீர்ப்புகள் அலகாபாத் ஹைகோர்ட்ல 1954 கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் 1954 கொடுக்கப்பட்ட அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கவனத்தில் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், வக்ஃபு பை யூசராக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை மனிதர்களுக்கு, யாரோ சில ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக பங்கு வைத்து தரக்கூடிய வேலையை இந்த தீர்ப்பின் வழியாக உச்சநீதிமன்றம் செய்திருக்கிறது. இந்த மூன்றாவது விஷயத்திலும் முஸ்லிம்கள் கேட்ட ரிலாக்சேஷன் முஸ்லிம்களுக்கு கிடைக்கவில்லை இந்த தீர்ப்பின் மூலமாக. நான்காவது பார்த்தால் வக்ஃபு நிர்வாகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறவே கூடாது. நல்லா கேளுங்க, இதுதான் முக்கியமான விஷயம். வக்ஃபு நிர்வாகத்தில், வக்ஃபு போர்டுல முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறவே கூடாது. ஏனென்றால், நம்முடைய வாதம், முஸ்லிம்களின் வாதம், ஏனென்றால் இது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. கொடுத்தவர் முஸ்லிம் அல்லாதவராகவும் இருக்கட்டும், எப்போது கொடுத்து விட்டாரோ சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப் நடந்து விட்டது, ஓனர் ஆளே மாறிவிட்டார். அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட்ட சொத்தை
அவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அவன் சொன்ன அடிப்படையில் நிர்வாகம் செய்ய வேண்டும். எனவே முஸ்லிம் அல்லாதவர்கள் இதிலே உறுப்பினராக ஆகக்கூடாது என்று முஸ்லிம்கள் ஆட்சேபித்திருந்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில். அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டதுன்னா, முதல்ல சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லிச்சு. நம்மளாம் அந்த பேப்பர்ல படிச்சிருப்போம், சரிதானே அப்படின்னு சொல்லிச்சு. இப்போது என்ன சொல்லியிருக்கிறது என்றால், முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வீர்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபாக தானமாக அல்லாஹுக்காக கொடுத்தால், ராஜராஜ சோழன் கொடுத்தாரு, இங்க பிருத்திவிராஜன் கொடுத்தாரு, கொடுத்தாரா இல்லையா தெரியாது, ராஜராஜ சோழன் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாருன்னா வாங்கி வச்சுக்குவீங்க. ஆனா நிர்வாகம் பண்றதுக்கு மட்டும் வரக்கூடாதா என்று உச்ச நீதிமன்றம் கேட்டுவிட்டு ரிலாக்ஸ் எப்படி கொடுக்குதுன்னா, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தால் சில நேரங்களில் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு போர்டுல மெஜாரிட்டி ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கெல்லாம் போகக்கூடாது, முஸ்லிம் அல்லாதவர்கள் கண்டிப்பா இருக்கணும், ஆனா மெஜாரிட்டியாக ஆயிடக்கூடாது என்று இந்த வாசலை திறந்து விட்டிருக்கிறது. அதுல 2 பேருப்பா, ரொம்ப எல்லாம் போகாதீங்க, 3 பேர் மட்டும் போங்க, 2 பேர் மட்டும் போங்க, அப்படின்னாலே முடிஞ்சு போச்சா கதை. இப்படி கேட்ட உச்ச நீதிமன்றம் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முஸ்லிம்கள் வைத்த கோரிக்கையை, அதான் நீங்க நான் முஸ்லிம்கள் சேர்க்க மாட்டீங்கள், அப்ப எதுக்கு முஸ்லிம் அல்லாதவர்கள்ட்ட சொத்து வாங்குறீங்கன்னு அதை தடுத்துட்டான். இதை திறந்தால் அதையும் திறந்து விட்டிருக்க வேண்டும் அல்லவா. நான் முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்யக்கூடாது 2025 ஆக்டின் படி, அது சரி. முஸ்லிம் அல்லாதவர்கள் இதிலே உறுப்பினராக ஆக வேண்டும், இதுவும் சரி. அப்ப இது சரி என்றால் அது தவறு என்று சொல்ல வேண்டும், இது தவறு என்றால் அதை சரி என்று சொல்ல வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்கள் நீங்கள் கொடுக்க கூடாது, ஆனா நிர்வாகம் மட்டும் பண்ணலாம். இப்ப முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பில் ஒரே ஒரு கேள்வி உச்ச நீதிமன்றத்துக்கு, ஏன் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபுக்குள் வர வேண்டும்? எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாதா? ஒரே கேள்விதான். எங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது என்பதற்காக நீங்கள் உள்ளே வரப்போகிறீர்களா? நீங்கள் தேவஸ்தானங்களை எப்படி நிர்வாகம் செய்கிறீர்கள் அந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? லட்டுல என்னெல்லாம் சேர்க்கிறீங்க, இதை பற்றியெல்லாம் எவ்வளவு விவாதங்கள் வந்தன. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் எங்கே வந்து விட்டது. எனவே எங்களையும் நீங்க மெம்பர் ஆக்குங்க, அப்பதான் நாங்க ஹலாலாக அறுத்த ஆற்றிலிருந்து உண்டான கொழுப்பை சேர்த்து நாங்க லட்டை தயார் பண்ணுவோம், அந்த லட்டு தான் உடலுக்கு நல்லதுன்னு நாங்க சொல்ல முடியும்ல. அப்படியானால் உச்ச நீதிமன்றம் முஸ்லிம்களை நம்ப வைத்து கழுத்தை அறுத்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஆசுவாசம் தருகிறேன், என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி உள்ளே வர வைத்து முஸ்லிம்களை உச்ச நீதிமன்றம் ஏமாற்றி விட்டது. இதிலே பெரிய கொடுமையான ஒரு வார்த்தை ஒன்று, கிளவர் டிவைஸ் என்கிற ஒரு வார்த்தை. இந்த கிளவர் டிவைஸ் அதாவது தந்திரமான ஒரு ஆயுதம், சரிதானா? கிளவர் டிவைஸுக்கு அந்த மொழிபெயர்ப்பு சரிதானா? தந்திரமான ஒரு ஆயுதம் அப்படி வச்சுக்கிடுங்க. தந்திரமான ஒரு ஆயுதமாக முஸ்லிம்கள் இந்த வக்ஃபை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை 5 இடங்களில் இந்த தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கிறது. எங்களுடைய ஜமாத்துல் உலமாவுடைய அறிக்கையில அந்த 5 இடங்கள் என்ன, எந்தெந்த பாராவில் இருக்குங்கிற வரைக்கும் சொல்லியிருக்கோம். எந்த கட்டத்தில் அதை சொல்கிறார்கள் என்பது முக்கியம். ஏன் ஒரு முஸ்லிம் வக்ஃபு செய்யும் போது நான் கடந்த 5 வருடமாக முஸ்லிமாகத்தான் இருந்தேன் என்பதை நிரூபித்து விட்டுத்தான் வக்ஃபு செய்ய வேண்டும் ஒரு கிளாஸ் இங்க வருது. எல்லாரும் நினைக்கிறாங்க ஒருத்தர் முஸ்லிமா மாறிட்டார்னா 5 வருஷம் கழிச்சு தான் வக்ஃபு செய்ய முடியும்னு அதை புரிஞ்சுக்கிறாங்க. இது மேலோட்டமான புரிதல். நான் ஒரு வக்ஃபு செய்யணும்னா நான் 5 வருடமாக முஸ்லிமாக இருந்தேன் என்று நான் நிரூபிக்கணும். யார்கிட்ட நிரூபிக்கணும்? எப்படி இருந்தால் அவன் முஸ்லிம், அதுக்கு உங்ககிட்ட என்ன கிளாஸ் இருக்கு? அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை. உச்சநீதிமன்றம் நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லுது. இப்ப என்ன கேள்வினா, ஒருவர் வக்ஃபு செய்யும் போது 5 ஆண்டு காலமாக அவர் முஸ்லிமாக இருந்தார் என்பதை நிரூபிக்க வேண்டும். சரி, எதற்காக இதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் இது நீங்க சொன்னீங்க? அவன் சொல்றான், புரியுது. கவர்மெண்ட் சொல்லுதுன்னா முஸ்லிம்கள் மேல அவனுக்கு பிரச்சனை இருக்கு, காண்ட் இருக்கு, கோபத்துல சொல்றான்னு புரியுது. எதற்காக உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு வாசகம் வருது. ஒருவர் 2வது திருமணம் முடிப்பதற்காக இந்து மத சட்டத்தில் அதுக்கு அனுமதி இல்லை,
ரெண்டாவது திருமணம் பண்ணா கைது செஞ்சிருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க என்பதற்காக முஸ்லீமாக மாறி இரண்டாவது திருமணம் பண்ணிக்கொண்டு அந்த சட்டத்தை ஏமாற்றுகிறார். அப்போ முஸ்லீமாக மாறுவது கிளவர் டிவைஸ், ஒரு தந்திரமான ஆயுதம். இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிறது ஒரு தந்திரமான ஆயுதமாக இதை பயன்படுத்துகிறார். எதற்கு? அந்த சிறையிலிருந்து தப்பிக்க. முஸ்லீம்னா 4 கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதை இதுக்கு பயன்படுத்துற அந்த கிளவர் டிவைஸை அதை யூஸ் பண்றாங்க. இதே மாதிரி ஒருவர் இந்துவாக இருக்கும்போது, அதாவது முஸ்லீம் அல்லாதவராக இருக்கும்போது, கிறிஸ்துவராகவோ இந்துவாகவோ வேற ஏதோ ஒண்ணு இருக்கும்போது எக்கச்சக்கமாக ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறாரு, கோடிக்கணக்கில் கடன் வாங்குறாரு. நான் கொஞ்சம் எலாபரேட்டா விரிவா சொல்றேன் உங்களுக்கு, அவன் ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்காங்க. கோடிக்கணக்கில் கடன் வாங்குறாரு. வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறாராம். வேற யாரையும் சொல்ல வேண்டாம், நான் வச்சுக்கிறேன். நான் ஒருத்தர் 5 கோடி கடன் வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஒரு 25 கோடிக்கு சொத்து இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. 25 கோடிக்கு சொத்து இருக்கு, 25 கோடிக்கு எனக்கு சொத்து இருக்கு. நான் ஒருத்தர் 5 கோடி ரூபாய் கடன் வாங்குறேன். எனக்கு என்ன எண்ணம்னா, இந்த 5 கோடி அவருக்கு திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். நான் உடனே என்ன பண்றேன்னா, கலிமா சொல்லி முஸ்லீமா மாறிடுறேன். அவங்க நினைக்கிற சொல்றது, நான் கலிமா சொல்லி முஸ்லீமாக மாறி விடுகின்றேன். மாறின உடனே என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் என்ன பண்றேன்னா வக்ஃபுல் அவுலாதுன்னு சொல்லிடுறேன். என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம், இதுல மாரசா கட்டணும், பள்ளிவாசல கட்டணும், 25 கோடி எழுதி வச்சிடுறேன். வக்ஃபுல் அவுலாதுன்னு சொன்னா என்ன ஆகுது? வக்ஃபுன்னு சொன்னாலே என்ன ஆகுது? சேஞ்ச் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர் வந்து மாறிட்டார். இனிமேல் நான் ஓனர் கிடையாது. யாரதான் ஓனர்? என்னுடைய சொத்துக்கு 25 கோடிக்கு அல்லாஹ் தான் ஓனர், அல்லாஹ் தான் ஓனர். இப்போ நான் நீதிமன்றத்தில் சொல்றேன், நானே திவாலா போயிட்டேன், 5 கோடி கடனை நான் எப்படிங்க கொடுக்கறதுன்னு சொல்றேன். நீதிமன்றம் உடனே இவர் திவாலா போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவனை வெறுங்கையோட திருப்பி அனுப்புகிறது. இப்படி கிளவர் டிவைஸாக, தந்திரமான ஒரு ஆயுதமாக வக்ஃபை முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள். எவ்வளவு கொடூரமான ஒரு வன்மம் இருந்தால் இப்படிப்பட்ட கொலை கொதிக்காது? இதை கேட்டா ஒருத்தனுக்கு கொலை கொதிக்குமா கொதிக்காதா? இப்படி நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் வரிகள் சொல்லுமானால், ஒரு நாட்டினுடைய இறுதி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துமானால், என்ன நம்பிக்கையில் இனிமேல் உச்ச நீதிமன்றத்துக்கு முஸ்லிம்கள் போவார்கள்? ஒரு நாட்டில் வாழுகின்ற 20% மக்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து விட்டது. இப்போ நான் ரொம்ப கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன், ஆனா திடீர்னு கண்டனம் போட்டுருவான். நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் பெற வேண்டிய கட்டாயத்தில் உச்ச நீதிமன்றம் இருக்கிறது. இவ்வளவு பயங்கரமான ஒரு விமர்சனத்தை முஸ்லிம் சமுதாயத்தின் மீது உச்ச நீதிமன்றம் வைத்திருக்க அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுது? அதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுது? சொல்றது புரியுதா? இவைதான் இந்த தீர்ப்பின் வரிகள். இந்த தீர்ப்பை தான் என்னிடத்துல பிபிசியில பேட்டி கேட்டான். நான் சொன்னேன், இது காணல் நீர், நாங்கள் தாகத்தோடு பாலைவனத்தில் காத்திருந்தோம், நல்ல தண்ணீர் எங்காவது கிடைக்காதா என்று. உச்ச நீதிமன்றம் எங்களை கூப்பிட்டு தான் இருக்கிறது, போய் குடித்துக்கொள் என்று காணல் நீரை காட்டி எங்களை ஏமாற்றி விட்டார்கள். எங்களுக்கு வேலி என்று நாங்கள் நினைத்தது எதை? எங்கள் சொத்துக்களை பாதுகாக்கின்ற வேலியாக உச்ச நீதிமன்றம் இருக்கும் என்று நினைத்தோம். ஆனால் அந்த வேலியே பயிரை மேய்கின்ற ஆட்களை உள்ளே பிடித்து அனுப்பி வைத்து விட்டது. ஒரு இறுதி நம்பிக்கையும் இழக்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையில் இருக்கின்றோம் என்று நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். இதுதான் யதார்த்தம். என்ன நம்பிக்கையில் இந்த தீர்ப்பை அவர்கள் செக்குலர் பார்ட்டிஸ் தான் எப்படி இதை வரவேற்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. இனி வரும் காலங்களில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுத்து எப்படி இந்த பயணத்தை தொடர்வது என்று கண்ணை கட்டி காட்டிவிட்டதை போல இருக்கின்றது. ஆனாலும் இந்த தீர்ப்பை பிரைமா ஃபேசி அப்சர்வேஷன் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒரு வழக்கை பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு இப்படித்தான் தோணுது, இதுதான் பிரைமா ஃபேசி அப்சர்வேஷன், நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் இது, இதுதான் நாங்க புரிஞ்சுக்கிட்டது என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் தலைப்புல 126 பக்கம் தலைப்புல வந்து ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கு, அப்சர்வேஷன் இல்ல. மேல ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கு, ஆனா அப்சர்வேஷன் தான். அது பிரைமா ஃபேசி அப்சர்வேஷன். அடுத்த தீர்ப்பு நவம்பரில் வரப்போகிறது. அந்த தீர்ப்பில் இந்த கருத்துக்கள் மாறுமா என்று சட்ட நிபுணர்களிடத்தில் நான் கேட்டபோது சொன்னார்கள், பெரும்பாலும் மாறுவதற்கு வாய்ப்பில்லை.
ஏனென்றால் அவங்க ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க, அப்சர்வேஷன் உள்ளதான் வருது, மாறுவதற்கு வாய்ப்பில்லை. இதுதான் இதனுடைய யதார்த்தம். மீண்டும் சொல்கின்றேன், முஸ்லிமாக இந்தியாவில் ஒரு மாத காலமாவது ஒருவன் வாழ்ந்தால்தான் அவர்கள் என்ன நெருக்கடியில் இருக்கிறார்கள் என்பதே புரியும். இல்லைன்னா புரியாது. எந்த செக்குலர் பார்ட்டிக்கும் நம்முடைய உணர்வு புரியாது. அதை அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வே போதுமானவன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.